கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று காலை நாம் தியானிக்கிற வசனம் எக்ஸடஸ் யாத்ராகமம் அதிகாரம் 17 வசனங்கள் 1-7 வாசிக்கிறேன். பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவிதீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது ஜனங்கள் மோசேயோட வாதாடி, நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோட ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றான். ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவனமாய் இருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவனத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன்? இவர்கள் என்மேல் கல்லறிய பார்க்கிறார்களே என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோடே கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன். நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். இஸ்ரவேல் புத்திரர் வாதாடினது நிமித்தமும் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்தது நிமித்தமும் அவன் அந்த ஸ்தலத்திற்கு மாசா என்றும் மேரிபா என்றும் பெயரிட்டான். இப்படியாக 1-7 வசனம் வரை இந்த சம்பவத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேலர்கள் பாலைவனத்தில் கிட்டத்தட்ட ஒரு நம்பிக்கையோ விசுவாசமோ இல்லாமல் மோசேயினிடத்தில், நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவனத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள். இது நாம் ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி. கர்த்தர் நம்மிடையே இருக்கிறார் என்பதை நாம் எப்படி அறிவோம்? இன்று நமக்கும் அன்றைய இஸ்ரவேலர்களுக்கும் நமது உலகத்திற்குரிய தேவைகளையும் கர்த்தரின் உலகத்திற்குரிய ஆசீர்வாதங்களையும் பார்த்து அவற்றின் அடிப்படையில் நமது தீர்ப்பை வழங்குவது வேதனையாகிறது. நம்முடைய பொருளாதார ரீதியாக நல்லவர்களாக நாம் இருந்தால், உலகத்தின் பார்வையில் வெற்றி பெற்றால் கர்த்தர் நிச்சயமாக நம்மிடையே இருக்கிறார் என்று ஒரு கன்க்ளூடுக்கு வந்துடும். பெரும்பாலானோர்களின் சாட்சிகளும் அந்த ரீதியில் தான் இருக்கிறது. இது கர்த்தரின் பார்வைக்கு முற்றிலும் முரணானது என்பதை நாம் அறிய வேண்டும். நாம் கண்டு விசுவாசிப்பவர்கள் அல்ல, காணாமல் விசுவாசித்து தரிசித்து நடக்கிறவர்கள். நம்ம இன்னொரு பக்கம் இஸ்ரவேல் மக்கள் சைட்ல இருந்து நம்ம பார்த்தோம்னா அவர்களை குறை கூறுவதும் கடினமாகும். எல்லாவற்றுக்கும் மேலாக பாலைவனத்தின் நடுவில் இருந்தனர். அவர்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்த போதிலும் குறைந்தபட்சம் அந்த வாழ்க்கையை நன்கு அறிந்திருந்தார்கள். ஒரு வீடு, ஒரு சரௌண்டிங்ஸ், அந்த மாதிரி அவங்க இருந்துட்டு இருந்தவங்க. கர்த்தர் அவர்கள் கூக்குரலை கேட்டு அவர்களை எகிப்தின் சிறையிலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். வெளியே கொண்டு வருவதற்கு முன்பு இஸ்ரவேலர்கள் பல நூற்றாண்டுகளாக அடிமைகளாக இருந்தனர் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இப்போது இவை அனைத்தும் புதியவை இவர்களுக்கு. அப்ப அது ஒரு காரணமா இருந்தது. மறுபுறம் பார்க்கும்போது இவர்களை அடிமைத்தனத்திலிருந்து இந்த ஜனங்களை விடுதலைக்கு அழைத்து செல்ல கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நியமித்தார். கடின இருதயம் உள்ள பார்வோனின் அதிகாரத்தை உடைக்க 10 வாதைகளை வரவழைத்தார். நம்ம நேற்று பார்த்தோம். எகிப்தியர்களிடமிருந்து விலை மதிப்பற்ற பொன் வெள்ளியை கொள்ளையிட்டு அவங்க பங்கிட்டார்கள். அவங்க வரும்போது அதெல்லாம் அவங்க கொடுத்து தான் அவங்க அனுப்புனாங்க. அவங்க பயந்துட்டாங்க இவங்களுக்கு. மேலும் செங்கடல் வழியாக அவர்களை கொண்டு வந்தார். அதெல்லாம் நம்ம நேற்று பார்த்தோம். அவங்களுக்கு சாப்பிட மன்னாவை கொடுத்தார். மற்ற ஜனங்களுக்கு மத்தியில் இவர்களை தெரிந்தெடுத்தார். இதே அந்த மோசையின் அந்த கோல், கர்த்தருடைய அது கோல், அந்த கர்த்தர் அந்த 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 கோல் அவருடைய தலைமைத்துவத்தை வெளிப்படுத்தியதாக நாம் அந்த இடத்துல பார்க்கிறோம். அதாவது அந்த கோல்ல பெரிய அற்புதம் கிடையாது. அந்த கோல் மூலமாக தேவன் அந்த இடத்துல அவருடைய அற்புதத்தை, அவருடைய தலைமைத்துவத்தை, அங்கே இந்த உலகத்தில் கர்த்தரால் மாத்திரமே எல்லாம் முடியும் என்பதை அந்த இடத்திலே அந்த அற்புதங்களை செய்கிறதை நாம் அந்த இடத்துல பார்க்கிறோம். இதே கர்த்தர் தண்ணீரை வழங்க மாட்டாரா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ள இல்லாமல் போயிடுச்சு. இவ்வளவு தூரம் நடத்தின தேவன் இனியும் நடத்துவார் அப்படின்னு
உள்ள அந்த நேரத்தில், அந்த ஆபத்து டைமில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே மனுஷர்களாகிய நம்ம எல்லாருமே அப்படி தான். ஆபத்துன்னு ஒன்று வரும்போது சின்னதாக வந்தால் கூட நம்மளால் அதை தாங்கி கொள்ள முடியாத அளவுக்கு உள்ள சிச்சுவேஷன்ஸ் தான் இப்போல்லாம் நடந்துட்டுருக்குது. ஆனால் சில நேரங்களில் கர்த்தர் தன்மேல் நம்பிக்கை வைப்பதற்காக இந்த வனாந்தர பாதைகளில் நம்மை நடத்தக்கூடும். வசனம் 6 பார்க்கும்போது, அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். பாவம் மோசேயும் இந்த ஜனங்களுடைய வற்புறுத்தலும் அவங்களுடைய முறுமுறுப்பினால அந்த நேரத்தில் அவரும் அந்த பாவத்தை செய்திடுறாரு. கர்த்தர் சொன்னதுக்கு மீறி அவர் நடந்துடுறாரு. அதனால அவருக்கு பாருங்க, கானானுக்குள்ளே என்ட்ராக முடியாம போச்சு. இத்தனை காரியங்களையும் செய்த அந்த மோசே இந்த ஒரு சின்ன விஷயம் இதை குறித்து பேசாதன்னே சொல்லிட்டார். ஒரு சில அதிகாரங்கள்ல நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர் அதை குறித்து திருப்பி மறுபடியும் அதை போறதுக்கு அவர் பிரயாசப்படும் போது, கர்த்தர் இதை குறித்து நீ பேசாத, இதுக்கு மேல் நீ போகக்கூடாது அப்படின்னு கர்த்தர் அதை கிளியரா அவருடைய அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியலை அப்படின்னா அந்த இடத்துல மோசேக்கும் பாருங்க, எல்லாருக்குமே இந்த உலகத்துல நாம் எல்லாருமே இந்த ஒரு நிலைமையில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவருக்கு எப்படி நாம் கீழ்ப்படுகிறோம்? உண்மையிலே அவர் சொல்றதை நம்ம கேட்டு நடக்கிறோமா? இல்லை என்னோட முயற்சி, என்னோட பிரயாசத்தை இது நீங்க தான் சொன்னது அப்படின்னு சொல்லி நான் இல்லைன்னா கர்த்தரை அதுக்குள்ள நான் திணிக்கிறேன்னா, இதை ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் என்னையும் சேர்த்து தான் இன்க்ளூடிங் சொல்றேன். சில நேரங்களில் நம்ம டிசிஷன் எடுக்கிறது கூட இது எனக்கு கர்த்தர் சொன்னார் அப்படின்னு நம்ம நிறைய நேரத்தில் சொல்லி அந்த முடிவை எடுத்துடுறோம். ஆனால் அது கொஞ்ச நாள் ஆன பிறகு அது பயங்கர பெயின்ஃபுல்லாக, பயங்கர அந்த காரியத்திலேருந்து வெளியிலே வர முடியாத அளவுக்கு சில நேரங்களில் அந்த இதில் அகப்பட்டு கொள்கிறோம். இது எல்லாமே கீழ்ப்படிதல் இல்லாத ஒரு விளைவு தான். இதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். ஸோ அந்த கன்மலையில் அவர் ஒரு நேரம் தான் அவர் அடிக்க சொன்னாரு. ஆனா இவர் அந்த மன வருத்தத்தினால, இந்த மக்கள் இப்படி இருக்கிறாங்களே, இன்னும் ஏன் கர்த்தரை பரீட்சை பார்க்கிறாங்க அப்படின்னு அந்த ஒரு வேதனையில பாத்தீங்கன்னா அவர் அடிச்சிடுறாரு. அவர் சொன்ன வார்த்தை அவர் மீறி அடிக்கிறதுனால இந்த கன்மலை தான் அவர் கிறிஸ்து. இதை தான் நம்ம 1 கொரிந்தியர் 10:4 நம்ம வாசிக்கிறோம். அவரே நமது ரட்சிப்பின் பாறை. மக்களின் சரீர தாகத்தை தணிக்க பாறையை அடிக்க மோசேயை கர்த்தர் அழைத்தது போல இயேசு நமது பாவத்தின் குற்றத்தை தம்மீது ஏற்றுக்கொண்டார். இதனால் அவரது மரணம், அடக்கம், மேலும் உயிர்த்தெழுதல் மூலம் நமக்கு மன்னிப்பை தந்து அவருடைய வார்த்தை என்னும் ரட்சிப்பின் பாறையாகி அவரை நாம வாசிக்கும் போது, அதுதான் பைபிள், நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பைபிள், பரிசுத்த ஞானஸ்நானத்திலும் தண்ணீர் மற்றும் வார்த்தையால் பரிசுத்த ஆவியானவர் விசுவாசத்தை தந்து பாவங்களை கழுவி நித்திய ஜீவனை நமக்கு வழங்கும் போதும் நாம் இந்த கன்மலையாகிய கிறிஸ்துவை நாம் பெறுகிறோம். யோவான் 4 நம்ம பார்க்கும்போது சமாரியா ஸ்திரீயிடம் யோவான் 4:13-14 வாசிக்கும் போது, இந்த கிணற்று தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், ஆனால் அவர் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. அந்த ஜீவ தண்ணீர் நமக்குள் நித்திய காலமாய் ஊறுகிற நீர் ஊற்றாயிருக்கும். அவரில் விசுவாசத்தோடு இந்த ரட்சிப்பின் பாறையை நாம் பின் சொல்வோம், ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். என் மீட்பர் இரத்தம் சிந்தினார், மாநீதியும் சம்பாதித்தார், என் சொந்த நீதி வெறுத்தேன், இயேசுவின் நாமம் நம்புவேன், நான் நிற்கும் பாறை கிறிஸ்துதான், வேரஸ்திபாரம் மணல்தான், வேரஸ்திபாரம் மணல்தான். நாம் ஜெபிப்போம். துதிக்கிறோம் நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலே இந்த வசனங்களோடு எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜீவ தண்ணீரை தந்து நீர் கன்மலையாகிய கிறிஸ்து உண்மையில அப்ப அந்த வேத வசனங்களை வாசித்து கட்டப்பட்டால் ஒழிய இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்கள், இந்த உலகத்தில் நாங்க பார்க்கிற சூழ்நிலைகள்ல நாங்க விழுந்து விடுவோம். அப்பா, கன்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் நாங்க நிற்கும் போது என்ன புயல் சூறாவளிகள் வந்தாலும் அப்பா நாங்க உடைந்து விழாமல், சரிந்து விழாமல், நாங்க உம்மோடு கூட நிலைத்திருக்க நீங்க எங்களுக்கு பலனை தருவீங்களே. எங்க பலத்தினால நாங்க நிற்க முடியாது சுவாமி. இந்த நாள்லப்பா
எப்படியாக அந்த இஸ்ரவேலர்கள் அந்த பாலைவனத்துல தங்களுடைய கஷ்டமான சூழ்நிலையில எங்களுடைய பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவனத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்று முறுமுறுத்த பொழுது மோசையும் தவறு செய்து வைத்தாங்கப்பா. அதனால அவர் அந்த கானானை சுதந்திரிக்க போக முடியாவிட்டாலும் கூட அப்பா நீங்க அவரை எடுத்துக்கொண்டீங்களே, உம்மோடு கூட உமக்கு இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மகனாக நீங்க தெரிந்து கொண்டீங்களப்பா. அது போல எங்கள்லையும் எந்த விதமான அப்பா ஒரு அசுத்தங்களோ களங்கங்களோ உமக்கு பிரியமில்லாத கீழ்ப்படிதல் இல்லாத காரியங்களோ எங்கள்ல இருந்தா எடுத்து போட்டு அப்பா உமக்கு நித்தியமாய் நீர் வரும்போது, மணவாளனாய் நீர் வரும்போது மணவாட்டிகளாக நாங்க உம்மோடு கூட எடுக்கப்பட நீங்க கிருபை தாங்க. அதை நாங்க விட்டுட்டோம்னா அப்பா எங்களை போல பரிதபிக்கிறவர்கள் இந்த உலகத்துல வேற யாரும் இல்லையே அப்பா. நாங்க நிற்கும் பாறை கிறிஸ்து தான் என்று வேறஸ்திபாரம் நீங்க இல்லாம எங்களுக்கு இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை என்பதை நாங்க நித்தமும் எங்க இருதயத்துல அப்பா அதை பதித்து கொள்ளவும், உண்மையில எங்க கண்களை செலுத்தவும், நீங்க எங்க வாழ்க்கையில என்ன சித்தம் செய்திருக்கீங்க என்று மெல்லிய சத்தத்தை நாங்க கேட்டு அதன்படி நடக்க நீங்க கிருபை தாங்க. இந்த நாள் முழுவதும் உடைய பிரசன்ன கரம், மாறாத நித்திய கிருபை எங்களோடு கூட இருந்து இந்த வசனங்கள் எங்களோடு தெளிவோடும் அதிகாரத்தோடும் பேசட்டும். அதற்கு நாங்க இடம் கொடுக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் துதிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே, ஆமீன்.